வாழைக்கெல்லாம் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுவரையும் கிளைக்கல, வாழை நட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி கண்ட ரொம்ப இதாக இருந்து பில்லெல்லாம் செத்தி நட்டதான் அடுத்து ரெண்டாவது பில்லு குருத்ததாகும். இதெல்லாம் இன்னின்னா பார்த்துங்க, மூட்டில் உரம் போட்டிருக்கு. இந்தா பாருங்க, இந்த வாய்க்காலுக்குள்ளே கிடக்கிய பில்லு இலைகளும் இந்த இலைகளையும் மூட்டில் இதாக பாருங்கள். இதுக்கு மூட்டில் என்ன வாரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. வாரி போட்டு கொண்டு அதுக்கு அடியில் உரம் இருக்குது. இந்தா பாருங்க, வாரி கூட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை இந்த ட்ரம்மில் வாரி வச்சுட்டு எல்லா வாழை மூட்டில் போட்டு இந்தா பாருங்க மண் போட்டு விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. அந்த வாய்க்கால் சுத்தம் ஆயிடுச்சு. இனி தண்ணி வந்தால் நம்மளுக்கு வாரி வீத்துறதுக்கு நடக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் நல்லா சௌரியமாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி விவசாயத்தை கரெக்டாக கண்ணும் கருத்துமாக பண்ணணும். எங்கே தான் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டாக வயலில் வைக்கும்போது நம்ம அந்த வாழையை நல்ல உயரத்தை தான் நடணும், தூக்கி தான் நடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீழே இருக்க மண்ணை எல்லாம் போட்டு வரப்போ வாழை ஒய்ந்து வரும், திட்டையும் ஒய்ந்து வரும். அப்போ வெள்ளம் டக்குன்னு வெள்ளம் யாரும் கட்டாது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், இது அடுத்த வீடியோவில் தான் பார்க்குறேன். அடுத்த உரத்துக்கு போடுறேன்.